மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு என விரிவான செய்தி. தேசிய மக்கள் சக்தியின் வரவு செலவு திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு தெரிவித்துள்ளார். போரதீவு பற்றி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட சங்கபுரம் கிராமத்தில் 24,000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் வீதி புனரமைப்பு பணிகளை ஆரம்பித்து வைத்துவிட்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதன்போது அவர் மேலும் கூறுகையில், வணக்கம். அரசாங்கத்தின் ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது கடந்த வருடமே நாங்கள் ஆரம்பித்திருந்த கிராமிய வீதி அபிவிருத்தி வேலை திட்டத்தின் இன்னும் ஒரு பகுதியாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாங்கள் 14 பிரதேச செயலகங்களிலும் இதுவரைக்கும் 13 பிரதேச செயலகங்களுக்கான வேலை திட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருந்தோம். அதிலே இந்த பிரதேசத்துக்கான இந்த வருடத்திலே நாங்கள் முதலாவது வேலை திட்டமாக இதை இங்கே நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த வீதியைத்தான் நாங்கள் தெரிவு செய்திருந்தோம். இந்த அபிவிருத்திக்காக கிட்டத்தட்ட 800 மீட்டர் தூரத்தை கொண்ட வீதியாக நாங்கள் இருந்திருந்தோம். 24 மில்லியனுக்கு மேற்பட்ட தொகையை நாங்கள் இதுக்காக செலவீடு செய்ய இருக்கிறோம். அதனை போன்று எங்களது வேலைப்பீர்கள் அதனை போன்று இந்த பிரதேசம் மாத்திரம் கிடையாது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் அனைத்து பிரதேச செயலகங்களிலும் பல மில்லியன் ரூபாய் பெறுமதியான வேலை திட்டங்களை நாங்கள் செயற்படுத்தி அதை நிறைவு செய்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 9,000 மில்லியன்கள் ரூபாய் பெறுமதியான வேலை திட்டங்களை நாங்கள் செயற்படுத்தியிருக்கின்றோம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே. இந்த முதலாவது தேசிய மக்கள் சக்தியின் கன்னி வரவு செலவு திட்டத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு என நாங்கள் இவ்வளவு அதிகமான தொகை நிதிகளை வழங்கி அதை நாங்கள் செய்து காட்டியிருக்கின்றோம். அதனை போன்று 2026ஆம் ஆண்டும் இதை போன்ற பல அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகளை நாங்கள் அரசாங்கம் என்ற ரீதியிலே ஜனாதிபதி அவர்களின் வரவு செலவு திட்ட வாசிப்பிலே அதிகூடிய விடயங்களை அவர் செயற்படுத்தியிருக்கின்றார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகமாக தேவையாக இருக்கின்ற விடயங்களுக்கான விசேட நிதி ஒதுக்கீடுகளையும் அந்த திட்டத்திலே வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதனை போன்று அண்மையிலே இந்த வேலை திட்டங்கள் வீதி அமைப்புகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்தது. காரணம், இந்த சூறாவளியின் காரணமாக பல வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டிருந்தது. அதற்காக இந்த திட்டங்களை முன்னெடுக்க முடியாத நிலைமை ஏற்பட்டது. அதே போன்று பிரதேச செயலாளர் அவர்கள் குறிப்பிட்டதை போன்று இந்த புயல் வெள்ளத்தின் காரணமாக உங்களது பாதைகள் சேதமாக்கப்பட்டிருந்தது. 3 பாதைகள் கடும் சேதத்துக்குள்ளாக்கப்பட்டிருந்தது. அதனை நானும் பிரதேச செயலாளரும் நேரடியாக களத்திலே சென்று பார்வையிட்டிருந்தேன். அது தொடர்பான மதிப்பீட்டு அறிக்கையை பிரதேச சபையின் ஊடாக மேற்கொள்ளப்பட்டு எங்களது அரசாங்கத்திடம் குறித்த வேலை திட்டத்தை செயற்படுத்தக்கூடிய திணைக்களத்துக்கும் அமைச்சுகளுக்கும் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். எதிர்வரும் காலங்களில் அதுக்கான நிதிகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அண்மையிலே நான் இந்த பிரதேசத்தின் உட்பட்ட தவிசாளர் அவர் ஒரு விடயம் குறிப்பிட்டிருந்தார். அதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. பிரஜா சக்தி தொடர்பாக தனது தவறான கருத்தை அவர் முன்வைத்திருந்ததை அறியக்கூடியதாக இருந்தது. மேலே பாராளுமன்றத்திலே என்னை போன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை அனைவரையும் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு பிரஜாசக்தி என்றால் என்ன, அதன் திட்டத்தின் நோக்கம் என்ன என்ற விடயங்கள் அனைத்தையும் நாங்கள் தெளிவுபடுத்தியிருந்தோம். அந்தந்த அமைச்சுகள் அதை வடிவாக தெளிவாக அவர்களுக்கு குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் இங்கே கிராம மட்டத்தில் இருப்பவர்கள் அது தொடர்பான சரியான ஒரு தெளிவான ஒரு நிலைமை இல்லை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சிறந்த பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான அரசாங்கத்தால் கொண்டு வருகின்ற நல்ல திட்டங்களை இன்றைக்கு எதிர்க்கின்ற ஒரு தரப்பினராக இன்றைக்கு எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள், பிரதேசத்தில் இருக்கின்ற முக்கிய பிரமுகர்கள் கூட அதுக்கு எதிராக செயற்படுகிறவர்களாக இருக்கின்றார்கள். நாங்கள் இதை தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி என்ற ரீதியிலே அவர்கள் எதிர்த்து கொண்டு இருக்குமாக இருந்தால் இந்த நாடு எப்போவுமே முன்னேற்ற பாதைக்கு வர முடியாது. சிறந்த திட்டங்களை ஆதரிக்க வேண்டும். அந்த திட்டங்களில் ஏது குறைபாடுகள் இருந்தால் அதை குறை கூறி அதை நாங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். அதை விட்டு முற்றுமுழுதாக எதிர்ப்பதனூடாக பிரதேசத்துக்கு வருகின்ற ஒரு நல்ல விடயம் கூட தடுத்து நிறுத்தப்படுகின்றது. ஆகவே அவர்கள் தங்களுக்கு அந்த விடயம் தொடர்பாக தெளிவில்லை என்றால் பிரதேச செயலகத்திலே அதற்குரிய அதிகாரிகள் இருக்கின்றார்கள், பிரதேச செயலாளர் இருக்கின்றார், ஜனாதிபதியினால் சுற்று நிருபங்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதை வாசித்து வடிவாக அறிந்து கொள்ள முடியும். மிகவும் இலகுவாக அதை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றோம். இந்த திட்டத்தின் நோக்கம் என்னென்று சொல்ல விடயங்களை கூட நாங்கள் அதை வெளிப்படுத்தியிருக்கின்றோம். ஆகவே அதற்காக பிரஜாசக்தி தலைவர்களுக்கும் பிரதேசத்தில் இருக்கின்ற கிராம உத்தியோகத்தர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களுக்கான
அறிவுகளை தெளிவுகளை வழங்கியிருக்கு. ஆகவே இவை அனைத்தையும் உதாசீனப்படுத்தி இவர் இப்படியான கருத்துக்களை வெளியிடுறது இந்த பிரதேசங்களை உட்பட்டது. நான் நினைக்கிறேன் யுத்தத்துக்கு பின்னர் இன்னும் ஓரளவு தான் நாங்கள் முன்னேற்றம் அடைந்திருக்கின்றோம். இன்னும் பல விடயங்கள் இருக்குது. இந்த கட்டடம் கூட என்ன தேவைக்கு உருவாக்கப்பட்டதோ அந்த தேவை நிறைவேற்ற முடியாத நிலைமையிலே கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கின்றது. கோடிக்கணக்கான காசு உங்களோட வரிப்பணம் தான். உங்களோட வரிப்பணம் இப்படித்தான் வீணடிக்கப்பட்டிருந்தது. அப்போ அந்த நேரங்களிலே இவைகளை தடுக்காதவர்கள் இன்று நாங்கள் செயற்படுத்துகின்ற அந்த நல்ல விடயங்களை தடுப்பவர்களாக இருக்கின்றனர்.